ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் கல்லை கவிஞர் முத்துலட்சுமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க. ப்ளீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அந்த ஆல்கஹால் உங்கள் பிரெயினுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ்லேருந்து உங்கள் கேரக்டர்லேருந்து எல்லாமே மாறிடும். அதனால் ப்ளீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மெமரி லாஸ், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா தொண்டையில் கேன்சர் வர்றது, இந்தமாரி பிரச்சனைலாம் நிறையா வரும். ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, ரத்த அழுத்தம், சீரற்ற இதய துடிப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றது, பக்கவாதம் ஏற்படுறது, இதயம் செயலிழப்பு, இது எல்லாமே எல்லா ப்ராப்ளமுமே வரும். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். கல்லீரலில் சிரோசிஸ் அப்படிங்கிற கல்லீரல் சுருக்க நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அண்ணனோ தம்பியோ அவங்களோட கல்லீரல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் பண்ணி நமக்கு அறுவை சிகிச்சை செய்வாங்க. ஸோ ரொம்ப ரேர் அப்படிங்கிறதால ப்ளீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அந்த ஆல்கஹால் உங்கள் வயிற்றுக்கு டைரெக்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். உடல் ரீதியாக மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு மனசோர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிம்மதியே இல்லாத மாதிரி டென்ஷனாக ஆகிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஃபேமிலியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. அதனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணிவிட்டு, நல்ல விஷயம் நிறையா இருக்குது. ப்ளீஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்ட விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம ஃபேமிலி நமக்கு முக்கியம்னு நினைக்கிற யாருமே நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ப்ளீஸ் உங்களோட குழந்தைங்க, உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஃபேமிலி இது எல்லாத்தையுமே ப்ளீஸ் நினச்சி பாருங்கள். அவங்களோட கஷ்டத்தை எல்லாமே ப்ளீஸ் நினச்சி பார்த்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே கஷ்டத்தால் தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு மட்டுமே நீங்கள் யோசிங்க. ப்ளீஸ் நான் கஷ்டப்படுறேன் அதனால தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ளீஸ் அதுமாரிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் மாற்றிக்கோங்க.